முரசொலி மாறனுக்கு மகன் கலாநிதி மாறன், அந்த கார்பரேட் தாதா, அவன் மகனுக்கு அவனுக்கு கல்யாணம். கலாநிதி மாறனுக்கு கோலோகலமா கல்யாணம் நடத்துறாங்க. கருணாநிதி அந்த கல்யாண விழாவில் பேசுறான், காவிரி பிரச்சனை தீர்ந்து விட்டது, காவேரி வந்து விட்டாளுங்கிறான். இந்த பொண்ணுக்கு பேரு காவேரி, அவளுக்கு ஊரு பெங்களூரு. அந்த பொண்ணுக்கு பேரு காவேரி, அவளுக்கு ஊர் பெங்களூரு. கர்நாடகத்திலிருந்து காவேரி வந்து விட்டாள் அப்படிங்கிறான். உடனே அதுக்கு பிறகு பேசினான் கர்நாடக முதலமைச்சர் எஸ்.ஆர். பொம்மை, நாங்கள் காவிரியை தந்து விட்டோம், இனிமேல் காவிரி சம்பந்தமாக எங்களிடத்தில் எதுவும் கேட்கப்படாதுங்கிறான். நான் திண்டுக்கல்ல கேட்கிறேன், அந்த காவிரியை நாங்க பாசனத்துக்கு பயன்படுத்த முடியுமா? இனி ஒரு உண்மை என்ன தெரியுமா? அவளுக்கு பேரு காவேரியே கிடையாது, அவளுக்கு பேரு கங்கா. கங்கா என்கிற பேரை ஒரு திருமண அழைப்பிதழ்ல வேணும்னே காவேரின்னு திருத்தி தமிழ்நாட்டினுடைய உயிர் பிரச்சனையை கொச்சைப்படுத்த குல துரோகி கருணாநிதி திண்டுக்கல்லில் குற்றம் சாட்டுகிறேன். காவிரி பிரச்சனையில தமிழகத்தின் உரிமையை காவு கொடுத்தது நீதானைய. அன்னைக்கு என்ன நடந்தது? கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர்ல இடைத்தேர்தல், இண்டிகேட் சிண்டிகேட் காங்கிரஸ் இரண்டாக உடைகிறது. இண்டிகேட்டுக்கு தலைமை தாங்கிய பண்டித நேருவின் சீமந்த புதல்வி இந்திரா இந்தியாவினுடைய பிரதமர் என்கிற கனவில் மூழ்கி இருந்த காலகட்டத்தில் காவிரிக்கு கர்நாடகத்தில் இருக்கிற உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்றால் கன்னி தமிழகத்தில் ஒரு கைக்கூலி கிடைக்க வேண்டும் என்று இந்திரா காந்தி வலை வீசிய பொழுது இந்திரா காந்தியின் கையிலே சிக்கிய கைக்கூலி கருணாநிதி. காவிரி டெல்டா உழவர்களும் தமிழக அரசும் காவேரி தண்ணீர் பிரச்சனைக்கு டெல்லி உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கை இந்திரா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கருணாநிதி திரும்ப பெற்றார். இல்லாவிட்டால் 1974 74 தீர்ப்பு கிடைச்சிருக்கும். இந்த பிரச்சனையை சிக்கலாக்குறதே இவன் தான்.